வரப்போற எக்ஸாம்ல மட்டும் பாஸ் பண்ணி வேலைக்கு போகல, இப்படியே ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். நடந்துகிட்டே படிப்போம். என்னடா சவுண்டு? என்ன இவ்வளவு வேகமா பிரேக் போறான்? Who is that? என்ன மார்க் பண்ணிட்டு இருக்கான்? ஓ, போஸ்டர் அடிச்சு ஓட்டுறவனுங்களா? இதுக்கடா இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க? என்ன போஸ்டர் ஓட்டிருக்கானுங்க? பக்கத்துல போய் பார்ப்போம். ஹவுஸ் ஃபார் சேல்ஸ் ஒன்லி ஃபார் $10,000. இந்த வீடு $10,000 விற்பனைக்கு வந்திருக்கு போல. அதுக்கு கீழே தான் இருக்கு. இந்த வீட்டோட கார்டன்ல புதையல் பெட்டி ஒண்ணு இருக்கான். இதை வாங்கி நீங்க ஒரு பெரிய பணக்காரங்களா மாறி நோட்டிருக்காங்க. ஒருவேளை உண்மையிலுமே இருக்குமோ? வாங்கிட வேண்டியதான். இந்த இடத்துல இருக்க அந்த புதையல கண்டுபிடிச்சு எடுத்து நம்ம ஒரு பெரிய பணக்காரனா மாற போறோம். அங்க இருக்க புதையல கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கேஜெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். சூப்பர் மெகா டிக்கெட் 3000 அல்டிமேட் 2.0. அடேங்க அப்பா, பேரே எவ்வளவு பெருசு கொடுத்துருக்கானுங்க. இது என்னது? பேட்டரி தீர்ந்துடுச்சுன்னா வெடிச்சிருமா? பயங்கரமான ஆளா இருப்பாரு. ரைட், நம்ம வாங்கின இடத்த சுத்தி பார்ப்போமா? இங்க பாருங்க, கார்டன் எவ்வளவு பச்சை பசுன்னு அழகா இருக்கு. இதுதான் நம்ம வாங்கின வீடு போல. சரி, வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் வாங்கின வீட்டுக்குள்ளே என்னாலே போக முடியலடா. வீட்டை கொடுத்துட்டு போனாவே சாவி கொடுக்காம போயிட்டான் போலியே. இது என்னது? கராஜ் ஓப்பன்ல தான் இருக்கு. உள்ள ஏதாவது இருக்கா? இங்க பாருங்க, கம்ப்யூட்டர் இருக்கு. ஒர்க் பண்ணுமா? செல் வேர்ட்ஸ். ஓகே, இதில் நம்ம ஏதாவது சேல் பண்ணிக்கலாம் போல. பட் நம்ம கிட்ட இப்போ எதுவுமே இல்லை. சரி, வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, பக்கெட்டு, பேப்பர் இதுதான் இருக்கு. இங்கே ஒரு பெட்டி இருக்கு. 2 பூட்டி வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கான கீயை கண்டுபிடிச்சு அதை ஓப்பன் பண்றோம். இது கிராஃபிங் டேபிள் தானே? சுத்தியில திருப்பலிலாம் வச்சிருக்கிறத பார்த்தா எஸ், நம்ம நினைச்சது சரிதான். நம்ம கிட்ட இருக்க பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதாவது மைண்ட் கிராஃப்ட், அப்புறம் பால் வெல்டு ஒரு கேபிள் வேண்டாம்ல, அதில் கூட இதே மாதிரி இருந்திருக்கும். இங்கே ஏதோ ஒரு புக் இருக்கு. என்னவா இருக்கும்? ஓ, கேமை சேவ் பண்ணிக்கிறதா? ஓகே ஓகே, சரி ஓகே. நம்ம வெளியே போய் அந்த புதையல் எங்க இருக்குன்னு கண்டு வைப்போம். இந்த நேச்சரே பார்க்க அழகா இருக்குல்ல. இப்போ அந்த புதையல் எங்க இருக்கும்? இங்க ஏதோ மார்க் போட்டிருக்காங்க. மார்க் போட்டிருக்காங்கன்னா அப்ப இங்கதான் அந்த புதையல் இருக்கணும். அந்த புதையல் கிடைக்கணுங்கிறதுக்காக ஹாப்பி ஃபேஸ் வரைஞ்சி நம்ம ஆரம்பிப்போம். கரெக்டா வரையணும்னா எஸ், வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் எப்பயும் ஹாப்பியா இருங்க, என்னையும் ஹாப்பியா இருக்க வைங்க. அதுக்கு இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுங்க. இங்க ஏதோ வெள்ளை கலர்ல எட்டி பாக்குதே, என்ன இது? ஸ்டோன், கல்லு கிடைச்சிருக்கு. இந்த கல்லை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? சரி, இந்த மார்க் மாமாவை சுத்தி நம்ம ஒரு மார்க் போடுவோமா? அப்படியே ரவுண்டா நம்ம ஒரு வளைய மாதிரி போடுவோம். அப்பதான் கரெக்டா அந்த சென்டர்ல நம்ம குழி தோண்ட முடியும். நாங்களாம் எத்தனை படத்துல பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ் மார்க்கு நேரா குழி தோண்டிக்கிட்டே போனோம்னா போதும், நமக்கு புதையல் கிடைச்சிரும். அதுதான் என் பிளானும் இன்னைக்கு. இது நேரம் அப்படியே ரவுண்டை சுத்தி இந்த ரவுண்டை மட்டும் தான் நான் குழி தோண்ட போறேன். ஆனா நம்மளாம் குழி தோண்டுனா ஏதாவது மம்முட்டி இல்ல வேற ஏதாவது வச்சு மண்ணை கஷ்டப்பட்டு தோண்டுவோம். ஆனா இது பாருங்களேன், கிஜுக்குன்னு கிளிக் பண்ணாவே போகுது. அதாவது பேட்டரியில ஒர்க் ஆகும் போது. என்னதான் இந்த மிஷின் பேட்டரியில ஒர்க் ஆனாலும் ஒரு டைமும் நான் தான் கிளிக் பண்ண வேண்டியதா இருக்குது. இப்படியே ரொம்ப நேரத்துக்கு கிளிக் பண்ணிட்டு இருந்தா என் விரல் பெருமாடு. இன்வெர்டரி ஃபுல் அப்படி என்னடா வச்சிருக்கிறேன் நானு? ஸ்டோன் 3. ஓ, 3 ஸ்டோன் வந்துருச்சா நம்மகிட்ட. இந்த ஸ்டோனை வச்சு என்ன பண்றது? எங்க தூக்கி போட்டலாமா? இல்ல, ஒரு கம்ப்யூட்டர் இருந்ததுல. ஓ, ஸ்டோனை கூட நம்ம விற்கலாமா? ஒரு ஸ்டோன் $1. அப்படின்னா நம்ம கிட்ட 3 கல் இருக்கு. கல்ல கூட ஆன்லைன்ல வாங்குறீங்களாடா? விட்டாச்சு. இப்போ நம்ம கிட்ட $3 இருக்கு. $3 வச்சு நம்ம குழி தோன்றோம்ல, அந்த செவல் அப்கிரேட் பண்ணலாம். ஆனா பண்ண முடியலையே. $5 வேணுமா? அதுக்கு நம்ம கிட்ட 3 தானே இருக்கு. சரி, இப்போ போய் நம்ம 2 கல்லை கண்டுபிடிச்சிட்டு வருவோம். அப்பதான் இதை அப்கிரேட் பண்ண முடியும் நம்ம. ஆனா நம்ம இந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கல்லை கண்டுபிடிச்சு அதை வித்தே பணக்காரன் ஆயிடலாம் போல. நம்ம ஊர்ல கீழே கிடக்கிற கல்லை எடுத்து இது $80 சொன்னா எவனாவது வாங்குவானா? இங்க வாங்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குற வேணல. ஆமா, இங்க ஒரு கல் இருக்கு. கல்லு. இது ஒரு பேட்டரி லோவா? அதான் இன்னும் இவ்வளவு பேட்டரி இருக்குல்ல. நான் இன்னொரு கல்லு கிடைக்காம இங்க இருந்து நவர மாட்டேன். நான் இன்னொரு கல்லு கிடைச்சாதான் இதை அப்கிரேட் பண்ண முடியும். கல்லே கிடைக்க மாட்டேங்குது. பேட்டரி கிரிட்டிக்கலா? ஐயோ, ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். அந்த பெட்டி மேல எழுதி இருந்ததுல பேட்டரி தீர்ந்துருச்சுனா வெடிச்சிரும்னு. அதை மறந்துட்டேனே. சீக்கிரம் பேட்டரி ஃபில் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு பேட்டரி. அதை ஃபில் பண்றதுக்கு $2. இதுக்கே $2 போயிருச்சாடா? சரி ஓகே, நமக்கு கிடைச்ச 2 ஸ்டோனை வித்தாச்சு. மறுபடியும் $3 வந்துருக்குது. இவ்வளவு நேரம் கழிச்சு ஒரு கல்லா கண்டுபிடிச்சா எல்லாம் போயிருச்சு. இப்ப மறுபடியும் 2 கல் கண்டுபிடிக்கணும். அங்க ஒரு கல் இருக்கு. ஒரே ஒரு கல் கிடைச்சா போதும். நம்ம கையில இருக்க மிஷின் அப்கிரேட் பண்ணிடலாம். ஆனா கிடைக்க மாட்டேங்குது. இங்க ஏதோ தெரியுது. நியூ மெட்டீரியல் ஃபவுண்ட். கோல். ஓ, நமக்கு நிலக்கரி கிடைச்சிருக்கு. அது எப்படி மேல கிடைச்சிச்சு? அடியில இருக்கணும். சரி ஓகே, அதாவது ஸ்டோன் $1, கோல் வந்து $2. அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஒரு பொருளும் ஒரு ரேட்ல இருக்கும் போல. இது நல்லா இருக்கு. $6 வந்துருச்சு நம்ம கிட்ட. சரி, இதை வச்சு நம்ம குழி தோன்ற அந்த மிஷின் அப்கிரேட் பண்ணிக்கலாம். எஸ், அடுத்தது அப்கிரேட் பண்ணா $30 வேணுமா? அவளுக்கு இப்ப நம்ம கிட்ட காசு இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே $1. நம்ம அப்கிரேட் பண்ணிருக்கிற டிஃபரெண்ட் தெரியுது உங்களுக்கு? முன்ன அது வளைவா இருந்துச்சு, இப்ப நல்லா ஷார்ப்பா இருக்கு பாருங்களேன் அந்த எட்ஜ். அது மட்டும் இல்ல, மண்ணு கொஞ்சம் அதிகமாவே அள்ளுது. இங்க ஏதோ வெள்ளையா தெரியுது. இங்க ஒரு ஸ்டோன் இருக்கு. இதையும் எடுத்து. ஆனா இது அப்கிரேட் பண்ணது மண் அள்ளுறது கூட நமக்கு ஜாலியா இருக்குங்க. வேகமாவும் இது அள்ளுது. அதே மாதிரி இங்க பாருங்க, கிஜிக்குன்னு போய்கிட்டு இருக்கு. இன்வெர்டரி ஃபுல் பேட்டரி லோ. நம்ம கிட்ட இருந்த பொக்கிஸ் எல்லாம் வித்தாச்சு. இதை வச்சு ஏதாவது அப்கிரேட் பண்ணுவோமா? என்ன அப்கிரேட் பண்ணலாம்? நம்ம பேக் ரொம்ப சின்னதா இருக்கு. 3 கல்லு தான் எடுக்க முடியுது. இன்வெர்டரி ஃபில் பண்ணியாச்சு. அதே மாதிரி $1 இருக்கு. பேட்டரி ஃபில் பண்ணிடலாம். மறுபடியும் $3. என்னடா இது? எப்ப எது பண்ணாலும் சரி கடைசியில
$3 தான் வந்து நிக்குது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்தீங்களா? லைக் கொடுக்காதவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய ஃபன்னி கேம், ஹாரர் கேம்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வரும். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். பார்க்கணும்ல, சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்ப பண்றோம் பேசுறானா ஒளிஞ்சு புதையலை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறானே. இங்க ஒரு கல் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். இப்ப எத்தனை கல் எடுத்துருப்போம்? இல்லைங்க, பேக் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓ, நம்ம அப்கிரேட் பண்ணனால 6 பொருள் எடுத்துக்கலாம் போல. நம்ம இப்போ 5 எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு நம்ம போய் சேல் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். ஓகே, இது சேல் பண்ணியாச்சு. இப்போ இதில் கிடைச்ச காசை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்கிரேட் பண்ணலாம். பேட்டரி அப்கிரேட் பண்ணலாங்க. அதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ குறையுது. எல்லா லெவலுமே பேசிக்கை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழி தோன்ற பார்த்தீங்களா, அது மட்டும் அப்கிரேட் பண்ணலாம். ஆஹா, பேட்டரி லோன் வருது. நம்ம பேட்டரி அப்கிரேட் மட்டும் தான் பண்ணோம். ஜாஸ்தியாக தான் வந்துட்டோம் போல. சரி பரவாயில்ல, பேட்டரி தான் இவ்வளோ இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் ஆழமாக தோண்டுவோம். அது எட்ஜுக்கு வந்ததுக்கப்புறம் மேலே ஏறி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இது பாருங்க, கீழே போக கொஞ்சம் ஈஸியா இருக்கு தோன்றதுக்கு. ஆஹா, பேட்டரி வேற ரொம்ப கீழே வந்துருச்சு. இதுக்கு மேல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இந்த குழியை விட்டு வெளியே வந்து ஃபர்ஸ்ட் போய் பேட்டரி ஃபில் பண்ணிட்டு வந்துருவோம். ஏன்னா அந்த பெட்டியில மென்ஷன் பண்ணிருந்தாங்களே, பேட்டரி காலியா ஆயிடுச்சுன்னா பேட்டரி வெடிச்சிடும்னு. அந்த ரிஸ்க்கு நான் போக விரும்பல. ஆனா இந்த கேம்ல எனக்கு ஒண்ணு சுத்தமா புரியல. அது எதுக்கு மென்ஷன் பண்ணிருந்தானுங்க? பேட்டரி காலியா ஆச்சுன்னா பேட்டரி ஆஃப் தான் ஆகணும். ஏன் பேட்டரி வெடிக்கணும்? ஒருவேளை இது டம்மி பேட்டரியா இருக்குமோ? புரியல. எங்களா வச்சிருக்கீங்க அந்த புதையில? நானும் தோண்டிக்கிட்டே இருக்கேன். இது என்னது கையில? இது எப்படி என் கைக்கு வந்துச்சு? இது ஏதோ சிக்னல் காட்டுறது போடுங்க. இங்க பாருங்க, நான் இந்த பக்கம் திரும்பினா சிக்னல் 2 பாயிண்ட், இங்க 3 பாயிண்ட் கிடைக்குது. இங்கதான் ஹெவியா கிடைக்குது பாயிண்ட். இங்க தெரியுது. என்னது இது? நியூ மெட்டீரியல் ஃபவுண்ட், அயன். ஓ, அயன்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. அயன்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும்ல. இதுல மேலே ஏற முடியல. ஐயோ, நான் பாட்டுக்கு குழியை பெருசா தோண்டிட்டேன். இப்போ இதுல இருந்து எப்படி ஏறணும்னு தெரியல. ஏதாவது படிக்கட்டு மாதிரி வச்சிருந்துருக்கலாம் போய். சரி, நம்மளே குழியை தோண்டுவோம். அப்படி படிக்கட்டு மாதிரி இப்படி ஓரத்துல மட்டும் லைட்டா எடுத்துடுவோம். அது மேல அப்படியே ஏறி போயிடலாம். இது போதும்னு நினைக்கிறேன். ஏறி பார்ப்போம். ஏறி 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 எஸ், வந்தாச்சு. இந்த சின்ன குழிக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. பெரிய குழியா இருந்துச்சுன்னா எப்பறம் ஏறி வருவேன். இல்ல, நமக்கு இப்ப புதுசா அயன் ஒண்ணு கிடைச்சிச்சுல, அதோட ரேட்டு $5. சூப்பர். வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி இது வேற மாதிரி. இது என்னது? ஜெட் பேக், $6. சரி, இதையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேட்டரி ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுக்காக இன்னொரு டைம் நம்ம வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரிதான். அந்த ஜெட் பேக்கை வச்சு என்ன பண்றது? எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த குழிக்குள்ள இருந்து மேலே வரதுக்கு அதை வச்சு அப்படியே பறந்து மேலே வரலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும் தெரியல. மறுபடியும் இந்த சிக்னல் நம்ம கைக்கு வந்துருச்சு. இது வேற ஏதோ சிக்னல் காட்டுதுங்க. இங்கே தான் சிக்னல் காட்டுது. இங்கே பாருங்க, இந்த இடத்த விட்டு நவுந்தோம்னா அந்த சிக்னல் குறைய ஆரம்பிச்சிடுது. கரெக்டாக அந்த இடத்துல தான் ஏதோ ஒன்று இருக்கு. ஒருவேளை புதையல் பெட்டி இங்கே தான் இருக்குமோ? கரெக்டாக இந்த எந்த இடம் கரெக்டாக நோட் பண்ணிக்கலாம். இருங்க, இங்கே இல்லை, இங்கே இல்லை. இந்த 2 சிக்னல் காட்டுது. கரெக்டாக 3 சிக்னல் காட்டணும் நமக்கு. இங்கேயும் இல்லை. எங்கடா அது? இதானே முன்ன காட்டுச்சு. இங்கே இருக்குங்க. இந்த இடத்துல தாங்க அந்த புதையல் இருக்கு. இங்கே தான் ஒன்று தெரியுது. இதுவும் அயன் நினைக்கிறேன். ஓகே, இது காட்டல. வேற ஏதோ ஒரு சிக்னல் காட்டுது. இங்கே தான் ஹெவியாக சிக்னல் காட்டுது. இங்கே தான் பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கு. கண்டிப்பாக புதையல் பெட்டியாக தான் இருக்கும். அங்கே பாருங்க, ஏதோ மஞ்சள் கலரில் ஒன்று தெரியுது. வாட் இஸ் திஸ்? மணி பேக். $24 கிடைச்சிருக்கு. போடே, எவனோ சுருக்கு பையில காசு வச்சு இங்க வச்சிருக்கான். இப்போ எப்படி மேலே ஏறி போறது? இருங்க, நம்ம ஜெட் பேக் யூஸ் பண்ணி பார்ப்போம். எஸ், ஒர்க் ஆகுது. இது அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருக்கு. நம்ம வாங்கின ஜெட் பேக் வீணாகல. நம்மள மேலே கூட்டிட்டு வந்து நம்மள காப்பாத்திடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு அயன் இருக்கு, அதை சேல் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு டாலர் இருக்கும்? $38 இருக்கு. இதை வச்சு ஏதாவது அப்கிரேட் பண்ணலாமா? எஸ், பண்ண முடியும். எது பண்ணலாம்? எது வேணுமா பண்ணலாம். நம்ம அந்த குழி தோண்டுவோம்ல, செவல், அதையும் அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்களேன். இருங்க, இதை வச்சு அள்ளி பார்ப்போம். இது முன்னையோட இங்க பாருங்க, சைஸ் கொஞ்சம் பெருசா மண்ணல்லுது. இங்க பாருங்க எவ்வளவு தூரம் நம்ம குழி தோண்டி இருக்கிறோன்னு. இன்னும் அந்த புதையல் பெட்டி தான் நமக்கு கிடைக்கல. நான் புதையல் பெட்டி கிடைக்கும் தான் இவ்வளவு தூரம் குழி தோண்டினேன். ஆனா இப்போ வரைக்கும் நமக்கு அந்த சுருக்கு பையில கொஞ்சோண்டு காசு தான் கிடைச்சிருக்கு. $24. அது நமக்கு பத்தாது. அதுக்கா $10,000 கொடுத்து இந்த வீடை வாங்கணும். $10,000 மேல புதையல் கிடைக்கணும் நமக்கு. நம்ம 5 அடி கீழே மண்ணை தோண்டியாச்சு. ஆனா இன்னும் புதையல் பெட்டி கிடைக்கலடா நமக்கு. ஆனா இந்த இன்வெர்டர் பேட்டரி மட்டும் டக்கு டக்குன்னு தீர்ந்து போயிருது. பேட்டரி கிரிட்டிக்கலா? ஐயோ, சீக்கிரம் போய் சார்ஜ் ஏற்படும். வெடிச்சு கிடிச்சு போயிட போகுது. இது ஃபர்ஸ்ட் சேல் பண்ணிடலாம். ஓகே, $9 கிடைச்சிருக்கு நமக்கு. இதை வச்சு ஃபர்ஸ்ட் பேட்டரி ஃபில் பண்ணிடலாம். $4 அதுக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது அப்கிரேட் பண்ணலாம்னா பேட்டரி அப்கிரேட் பண்ணுவோம். அதுதான் டக்கு டக்குன்னு தீர்ந்து போயிருது. சரி, ஓகே, பேட்டரி அப்கிரேட் பண்ணியாச்சு. இனிமேல் அந்த பேட்டரி கொஞ்சம் சீக்கிரம் குறையாதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த குழிக்குள்ள இறங்கி போய் மறுபடியும் குழியை தோண்ட ஆரம்பிப்போம். புதையல் பெட்டி கிடைக்குங்கிற நம்பிக்கையில வீடெல்லாம் வாங்கி குழிலாம் தோண்டிட்டு இருக்கோம். கிடைக்காம மட்டும் போயிடக்கூடாது. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, இங்க புதையல் பெட்டி வச்சிருப்பாங்கன்னு. ஏன்னா இந்த சுருக்கு பையில காசெல்லாம் மறைச்சு வச்சிருக்கானுங்கன்னா இன்னும் அடியில தோண்ட தோண்ட இன்னும் நிறைய விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. ஆனா எது கிடைச்சாலும் இந்த பேட்டரி தொல்லை மட்டும் நம்மள விட மாட்டேங்குது. இது வேற அடிக்கடி பேட்டரிலோனே வந்துகிட்டு இருக்குதா. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம 9 அடி கீழே தோண்டியாச்சு. 10 அடி பக்கம் வந்தாச்சு. இன்னும் அந்த புதையல் பெட்டி கிடைக்கலையடா நமக்கு. சரி, ஃபர்ஸ்ட் போய் பேட்டரி ஃபில் பண்ணிட்டு வந்துருவோம். இல்லைன்னா இங்கே மாட்டிக்குவோம். இந்த ஜெட் பேக் யூஸ் பண்ணா கூட பேட்டரி குறையுமா? கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பேருவோம். எப்படியோ மேலே வந்தாச்சுடா. சரி, நம்ம கண்டுபிடிச்ச அயன் கோல் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சேல் பண்ணிடலாம். இப்போ $39 இருக்கு. இதை வச்சு ஃபர்ஸ்ட் பேட்டரி ஃபில் பண்ணலாம். அதுக்கே $9 போயிடுச்சா. அடுத்தது நம்ம இன்வெர்டரி, நம்ம பேக்கை பெருசு பண்ணிக்கலாம். நம்ம பேக்கை பெருசு பண்ணாதான் அதில் நிறைய பொருளை வச்சு எடுத்துட்டு வர முடியும். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய குழி தோண்டி இருக்கும். ஏதோ ஒரு கொகைக்குள்ள உள்ள பூந்து போகிற மாதிரியே இருக்குது. ஆழம் இறங்க இறங்க இருட்டால இருக்கு. சரி,
இங்கே தான் இருக்கு அயன். ஓகே இந்த அயன் எடுத்துக்கலாம். நம்ம கீழே இறங்க அயன்லாம் நிறைய கிடைக்குது. இங்கே ஏதோ ஒரு ஹோல் மாதிரி தெரியுது. ஆமா கீழே ஏதோ ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குங்க. அது என்னென்ன கீழே இறங்கி பார்த்தே ஆகணும். அதனால இன்னும் கொஞ்சம் கீழே தோண்டுவோம். நம்ம மேலே தோண்டும் போது அயன் கோல்லாம் ரொம்ப கம்மியாக கிடைச்சிச்சு. ஆனால் இங்கே பாருங்க நிறைய அயன் கோல் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கீழே போக போக இன்னும் நிறைய விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு, டைமண்ட், சில்வர் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். மைண்ட் கிராஃப்ட்ல மைனிங் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். இங்கே இருக்க டைமண்டை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்காது. மைண்ட் கிராஃப்ட்ல எப்படி டைமண்டை கண்டுபிடிக்கிறதுல நமக்கு நாக்கு தள்ளிருமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க போகுது. இப்போ நம்ம 12 அடி கீழே இறங்கிட்டோம். இன்னும் அந்த பொரியல் பெட்டி கண்ணுக்கு தெரியல. சரிங்க நம்ம கரெக்டாக தான் குழி தோன்றோமா? நான் நேரம் எஸ் கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அப்போ தான் மேலே ஏறதுக்கு. அச்சோ கீழே விழுந்துட்டேன். என்னடா அந்த இடம் ஒரு இருட்டா இருக்கு. இது என்ன கொகைனே தெரியலைங்க. இது என்னென்னமோ இருக்கு. என்னன்னே தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் வெளிச்சிருந்தா தான் நமக்கும் ஏதாவது தெரியும். ஆனால் இங்கே இருக்கிறதுல என்னன்னு தெரியல. இது என்னது? நியூ மெட்டீரியல் ஃபவுண்டட். என்னன்னு தெரியலையே. பழப்பழன்னு இருக்குது. ஓ சில்வருங்க. நமக்கு ஆனால் இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரியல. உங்கள் ஃபோனில் கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் என்ன இருக்குன்னு தெரியும். இங்கே அயன் நிறைய இருக்குங்க. லைட்டுக்கு வெளிச்சம் இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். இது என்னது? காப்பர். இருட்டுக்குள்ள காப்பர்லாம் கிடைக்குதுடா நமக்கு. ஆனால் ஒன்றுமே தெரியலங்க. எப்படி மேலே போகிறது, எப்படி வந்தேன், எப்படி போகணும்னே தெரியல. இங்கே ஒரு குகை இருக்குது பாருங்களேன். ஒருவேளை நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எதுவும் ஓட்ட போட்டுட்டு வந்துட்டு போனோம் நம்மள மாதிரியே. இங்கே ஏகப்பட்ட மைனிங் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு தப்பான இடத்துக்கு போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, நம்மளால அங்கேருந்து வெளியவே வர முடியாது போல. அப்படி இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். இதோ இருக்கு பாருங்க வெளிச்சம். இப்படி தான் நம்ம போகணும். இந்த இடத்துல கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே இப்போ போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 1 2 3 கோ. நேரம் மேலே போயிடலான்னு பார்த்தா இதில் வேறு மாட்டிக்கிட்டுங்க. பேட்டரி லோன் வேறு வருதா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம பேட்டரி தாங்கும். அதுக்குள்ளே அப்படியே மேலே போயிடணும். கமான் எஸ். இதுக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. உள்ள அவ்வளோ இருட்டா இருக்கு. வெளியவே வர முடியல என்னால். சரி நமக்கு இப்போ காப்பர் சில்வர் இதெல்லாம் கிடைச்சிச்சுல. அதோட ரேட் என்னன்னு பார்க்கலாம். கோல் வந்து $1 $2, அயன் வந்து $1 $5, காப்பர் வந்து $1 $10, சில்வர் வந்து $1 $20. வேற மாதிரி. இப்போ நம்ம கிட்ட $92 இருக்கு. இந்த $92 வச்சு என்ன வாங்கலாம்? இருங்க ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி ஃபில் பண்ணிடலாம். அப்புறம் ஜெட் பேக் நம்ம இன்னும் கொஞ்சம் பவர் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே போயிட்டு மேலே ஏறி வர முடியல. இங்கே தான் இருக்கு லேம்ப். லைட்டு தானே இது? ஆமாங்க லைட்லாம் இருக்கு. கீழே இருட்டா இருந்ததுல அந்த இடத்துல போய் நம்ம இந்த லைட்டை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க இறங்கி போய் பார்ப்போம். நம்ம தோண்டின கொகையை பார்த்து நமக்கே பயமா இருக்குது. மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு கொகை வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கு. உள்ள போய் மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மகிட்ட ஜெட் பேக் இருக்கிறனால கொஞ்சம் ஓகே. கீழே வந்தாச்சு. இப்போ இங்கே ரொம்ப இருட்டா இருக்கு. லைட் எங்கே வைக்கலாம்? நம்ம வாங்கிட்டு வந்த லைட்டை வச்சு பார்ப்போம். எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்? ஓகே இந்த மேலே வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் வச்சாச்சு. இங்கேயும் போருங்க. என்னது இது? அயன் காப்பர். அயன் காப்பர்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இங்கே இருக்குதுங்க. இது எல்லாமே $1 $5 $10 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்குவோம். மேலே ஒரு அயன் காப்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். டிஸ்ட்ராய்டா ஏன்னா உடஞ்சிடுச்சு. நம்ம இன்வெர்டரி ஃபுல்லானனால அதை எடுக்க முடியலைங்க. அப்புறமே எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இன்வெர்டரி ஃபுல்லானனால அதை எடுக்கும் போது உடஞ்சிடுது. அது எதுக்குமே யூஸ் ஆகாமல் போயிடுச்சு இப்போ. சரி ஓகே இப்போ நம்ம பேக்கில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு செல் பண்ணிடலாம். கம்ப்யூட்டரில் போட்டு செல் பண்ணுவோம். $110 கிடைச்சிருக்கு நமக்கு. சரி இப்போ ஏதாவது அப்கிரேட் பண்ணலாமா? இதில் எது வேணுமோ பண்ணலாம். நம்ம வந்து செவல் பண்ணிக்கலாம். மண் தோண்டி. ஏன்னா மண்ணு தான் ரொம்ப முக்கியம். அதை தோன்றது தான் ரொம்ப டைம் ஆகுது. முன்ன வளைவா ஒன்று இருந்தது. இப்போ பாருங்களேன் ஒரு பிளேட் மாதிரி வந்துருச்சு. இப்போ அள்ளும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ? இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ் கொஞ்சம் ஆழமாகவும் இறங்குது. அதே மாதிரி கொஞ்சம் சைஸ்லையும் கொஞ்சம் பெருசாக வருது. ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங்லேயே இன்னும் கொஞ்சம் பெருசாக தோண்டிருக்கலாம் போல மேலேலாம். ஏன்னா நம்மளால கீழே இருந்து மேலே ஏறி வரவே முடியல. அந்த ஜெட் பேக்கில் வரும்போது எங்கேயாவது மண்ணி இடிச்சு மாட்டிக்கிறோம். நம்மளே பேட்டரி இல்லைனா மட்டும் தான் அவசரமாக கீழே இருந்து மேலே வரலாம்னு பார்ப்போம். அந்த டைமில் போய் கரெக்டாக எதாவது மாட்டிக்கிட்டு பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால சைடு மட்டும் கொஞ்சம் பறிச்சு விட்டுக்குவோம். அப்போ தான் நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது போதும்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம கீழே இறங்கி போய் கீழே மிச்சம் இருக்கிற அந்த காப்பர் அயன்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே பாருங்க எவ்வளோ கொட்டி கிடக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்க சில்வர் ரேட் கொஞ்சம் அதிகம். அதனால அதையும் எடுத்துக்குவோம். சில்வர்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சில்வருக்கு அப்புறம் கோல்டு தானே, அதுவும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி நம்ம மேலே ஏறி போவோம். இன்வெர்டரி ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் ஏன் ஏற முடியல? இங்கே தானே இருக்குது நமக்கு முன்னாடி. இது மேலே ஏறி போகலான்னு பார்த்து போக முடியல. ஐயோ நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அதுவே நடக்குது. பேட்டரி வேறு லோன் வந்துக்கிட்டு இருக்கு. ஏறடா ப்ளீஸ் ஏற. இன்னும் கொஞ்சம் தூரம் பேட்டரி வேறு காலியாக போகுது. கமான் இன்னும் கொஞ்சம் தூரம் வெளியே போ. சாம்பார் ஆப் எனக்கு நடக்குது. என்ன மேலே கொண்டு வந்து விட்டானுங்க. குழிலாம் அப்படியே தான் இருக்குதா? இருங்க செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே தான் இருக்குது. முன்னே நம்ம எப்படி பறிச்சுட்டு விட்டுட்டு போனோமோ அப்படியே தான் இருக்குது. சரி மறுபடியும் கீழே இறங்குவோமா? வேணாம். ஆல்ரெடி நமக்கு பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இறங்கி போய் மறுபடியும் மாட்டிக்க வேணாம் நம்ம. அதனால அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கே $8 போயிடுச்சு. சரி ஓகே நம்மகிட்ட சில்வர் காப்பர்லாம் இருக்குல்ல, அதை சேல் பண்ணிடலாம். என்ன ஒன்றே காணும். ஒரு சில்வரை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? முன்ன பேட்டரி அது வெடிச்சிச்சு இல்லை, அப்படியெல்லாம் கீழே விழுந்துருச்சு போல. நம்மகிட்ட ஹெல்த் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி அதையும் ஃபிட் பண்ணிக்குவோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே போய் அந்த சில்வர் காப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்தா எல்லாமே வீணாக போச்சு. இங்கே அங்கங்கே மேடு பள்ளமாக இருக்குங்க. அதனால நேரம் வந்து இங்கே எங்கேயாவது முட்டி மாட்டிக்கிறோம். அதனால இந்த சைட்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணணும். அப்போ தான் நம்ம மேலே வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஓகே இது போதும்னு நினைக்கிறேன். இங்க கூட கொஞ்சம் எடுத்து விட்டுறலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளால ஏறவே முடியல. இனிமேல் பேட்டரி லோன் வந்துச்சுனாவே உடனே போய் சார்ஜ் ஏற்றிட்டு வந்துடணும். அப்புறமே ஏற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தோண்டுவோம்னு சொல்லிட்டு நோண்டி இருந்தா இங்கேயே வெடிச்சு செதறி சுற்றி எங்கே பார்த்தாலும் காப்பர் தான் இருக்கு. காப்பரோட சில்வர் தான் கொஞ்சம் ரேட் அதிகம். சில்வர் எங்கேயாவது கிடைக்குமா பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. ஒன்று இருந்துச்சு, கை கெட்டினது வாய் கெட்டதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கை கேட்டுச்சு மேலே எடுத்துட்டு போறதுக்குள்ள சரி விடுங்க. சில்வர் நமக்கு கிடைச்சிருச்சு. சில்வருக்கு அடுத்தது நமக்கு என்ன கிடைக்கும்? கோல்டு தான் கிடைக்கும். கோல்டு இருங்க இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இருங்க நம்ம ஃபர்ஸ்ட் குழி தோண்டணும். கரெக்டாக நேராக குழி தோண்டணும். இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம மறுபடியும் மேலே பறந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பாட்டு கோணையாக எங்கேயாவது தோண்டிட்டோம்னா இங்கே ஒரு சில்வர் இருக்குது, எடுத்துக்கலாம். ஒரே ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம பறந்து போயிடலாம். ஏன்னா கீழே இன்னொரு குழி ஏதோ தெரியுது. பரவாயில்ல, நமக்கு குழி தோன்ற வேலை மிச்சமாயிடுச்சு. இது என்ன கையில் ஏதோ வாக்கி டாக்கி மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஏதோ சிக்னல் காட்டுதுங்க. டவுன் அப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ டவுன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ நம்ம கீழே போகணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒருவேளை அந்த புதையல் பெட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் இதுதான் காட்டுமோ? ஆஹா, பேட்டரி லோன் வருது. சரி இருங்க, இதை மட்டும் ரவுண்டா தோண்டிட்டு மேலே ஏறிட வேண்டியதான். அங்க ஒரு சில்வர் அனுமோ இருக்கு. சில்வரே தான் எடுத்துக்கலாம். கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கே இருக்கும் முடியே. வேணாம் ரொம்ப இருட்டா இருக்கு. இங்க இருந்து பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. நம்ம லைட் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பொறுமையா நம்ம கீழே இறங்கிக்கலாம். நம்ம இதுக்கு மேலே தோண்டிக்கிட்டு இருந்தால் நம்ம ஜெட் பேக்கு பவர் இருக்காது. ஏன்னா அதுவும் பேட்டரியில் தான் ரன் ஆகுது. அட்டியா ஏற முடியலையே. கமான் ஏறிடுறா. எஸ், இந்த டைம் கொஞ்சம் ஈஸியாக ஒன் பண்ண. நமக்கு கிடைச்ச எல்லாத்தையும் செல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட $188 இருக்கு. இந்த $180 வச்சு பேட்டரி ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு லைட் ஒன்று வாங்கிக்கலாம். இது போதும் இப்பொழுதைக்கு. வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம கிட்ட $54 தான் இருக்கு. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம பொறுமையாக கீழே இறங்கணும். ஆனால் கீழே இறங்கும் போது கூட நம்ம ஜெட் பேக் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நேராக போய் கீழே விழுந்தோம்னா அப்படியே ஹெல்த் குறைஞ்சிரும். இங்கே தான் இருக்கு சில்வர் தானே? எஸ், சில்வர் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுதுங்க. ஏன் பச்சை கலரில் தெரியுதுன்னு தெரியல. ஓகே, லைட் இங்கே வச்சுருவோம். இப்போ பாருங்க, நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பொருள் இருக்குது. சில்வரு, காப்பரு எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். இதெல்லாம் கிடைக்குது. ஆனால் ஒரு சின்ன பீஸ் கோல்டு கூட கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்க, இந்த மிஷினில் டக்குன்னு சிக்னல் அதிகமாக கட்டுது. ஏன்னா பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் சிக்னல் கட்டுது. என்னது மதுல இல்லை, கோல்டு, தங்கம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இனிமேல் கீழே தோண்ட தங்கம் வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ நேரம் தோண்டணும், அந்த ஒரு பீஸை தவிர வேறு எதுவும் கிடைக்கல. இதில் என்ன சிக்னல் அப்புன்னு சொல்லி காட்டுது. ஒருவேளை மேலே போகணுமோ? ஆமாம், மேலே போனால் கீழே போகுது, கீழே போனால் மேலே போகுது. இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல சிக்னல் நல்லா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் லைட் எரியுது. அப்போ இங்கே தான் ஏதோ ஒன்று பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் முன்னாடி ஒரே பாறையால இருக்கு. பாறையை தவிர வேற எதுவும் இல்லை இங்கே. ஆனால் இங்கே தான் சிக்னல் காட்டுது. அங்கே என்னமோ இருக்கு. இது உட்டு தானே? மரக்கட்டை. எஸ். ஆஹா, பேட்டரி லோவா? பேட்டரி லோவாகி வெடிக்கிறதுக்கு முன்னாடி மேலே போயிடலாம். இப்போ நமக்கு கோல்டு கிடைச்சிச்சுல, அதோட ரேட் என்ன? கோல்டு 2 பீஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பீஸோட ரேட்டு $50. வேற மாதிரி. இப்போ நம்ம கிட்ட $355 இருக்கு. இதை வச்சு ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஃபில் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எதை அப்கிரேட் பண்ணலாம்? இந்த மண்ணு தோன்றதே அப்கிரேட் பண்ணிக்குவோம். ஏன்னா அதானே ரொம்ப முக்கியம். அண்ட் லைட் 2 வாங்கியிருக்கேன். ஏன்னா கீழே ரொம்ப இருட்டா இருக்கும். லைட் ரொம்ப தேவைப்படும். அதனால 2 வாங்கியாச்சு. சரி ஓகே, மறுபடியும் கீழே போவோம். இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. லைட்டை வைக்கணும். இந்த கட்டை மேலே வச்சா கரெக்டா இருக்கும். ஏன்னா மிச்ச இடத்துல மண்ணு தோண்டிடுவோம். சரி ஓகே, கீழே ஏதாவது இருக்கா? கீழே எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே. எதுக்கு சம்மந்தமே நம்ம இந்த இடத்துல இந்த கட்டை இருக்கணும்? யாராவது வீடு கீழே வந்து கட்டியிருப்பாங்களா? இங்கே வந்து எவன்டா வீடு கட்டுவான்? எப்படி இது வந்திருக்கும்? ஒன்றுமே புரியல. இந்த மர்மத்தை கண்டுபிடிக்காம விடக்கூடாது. உள்ள பாருங்க, பழையெல்லாம் இருக்கு. இங்கே தான் இருக்கு மஞ்சள் இல்லை. ஓ, இப்படிதான் போகணும்னு ஆரோ மார்க் போட்டிருக்குங்க. அப்போ உள்ள போகணும் மாட்டுக்கு நம்ம. பட் முன்னாடி பாருங்களேன், ஒரு பெரிய பாறை இருக்கு. இந்த பாறையை தாண்டி எப்படா உள்ள போவேன்? நம்ம கையில வச்சிருக்க இதை வச்சு மண்ணை மட்டும் தான் தோண்ட முடியும். இந்த பாறையை உடைக்கலாம்னு நினைச்சா அந்த பாறை உடையாது. நம்ம கையில வச்சிருக்க இந்த மிஷின் தான் உடையும். இந்த பாறையை உடைச்சா மட்டும் தான் நம்மளால உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். இதை உடைக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது இருக்கணும். சரி மேலே போய் பார்த்துட்டு வரும். நம்ம தோண்டின குழியில நம்ம உழுவுறது ஈஸியா தான் இருக்கு. ஆனா மறுபடியும் மேலே போறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்ததுக்கே நம்மளால ஏற முடியலையே. இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே மண்ணை தோண்டிட்டு போனோம்னா நம்மளால மேலே ஏறவே முடியாது போல. லோ பேட்டரி வேற வந்துருச்சா? இப்படியாவது மேலே ஏறிடுறா. இந்த மாதிரி வெடிச்சிட போறேன். ஏறலான்னு பார்த்தா எங்கேயோ போய் இடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பாடா, மேலே வந்தாச்சு. இப்போ நம்மகிட்ட $11 தான் இருக்கு. இதனால கோல்டெல்லாம் எடுத்தோம்ல, அதை சேல் பண்ணால் நமக்கு காசு கிடைக்கும். இதை வச்சு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. இந்த கிராஃபிக் டேபிளில் சைடில் பாருங்களேன், டைனமைட்னு ஒன்று இருக்கு. $100. ஆனால் $100 கொடுத்து வாங்கணுமா? சரி வாங்குவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கிரானைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு பாறையை உடைக்க முடியும். அதை வச்சு தான் பெரிய பெரிய பாறையெல்லாம் உடைப்பாங்க. ஆனால் இங்கே இருக்க பாறையை இதை வச்சு உடைக்க முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஓகே, வந்தாச்சு. இப்போ எங்கே அந்த பாம்பு போட்டால் கரெக்டாக இருக்கும்? இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்படி தூக்கி உள்ள போடுவோம். இந்த பாறை உடஞ்சிருமா? கமான். எஸ், உடஞ்சிருச்சு. அந்த பாறையெல்லாம் உடஞ்சி பாருங்களேன், மண்ணா மாறிடுச்சு. இந்த மண்ணெல்லாம் தோண்டிட்டு அப்படியே உள்ள போக வேண்டியதான். அவ்வளோதான், இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள போற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தா போதும். உள்ள அப்படி என்னதான் மறைச்சு வச்சிருக்கான்னு நான் பார்த்தே ஆகணும். அங்கே இது ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. இதான் ஒருவேளை புதையல் பெட்டியா இருக்குமோ? ஓப்பன். இந்த பெட்டிக்குள்ள இருந்து நமக்கு 3 வெடி கிடைச்சிருக்கு, 2 லைட் கிடைச்சிருக்கு, அண்ட் $79 கிடைச்சிருக்கு. ஐ டிட் எக்ஸ்பெக்ட் திஸ் பிகாஸ் பெருசா எதிர்பார்த்தேன். இங்க இருக்கிறது வெறும் $79. இதெல்லாம் புதையல்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான்டா. இது கண்டிப்பா புதையலா இருக்காது. சைடு மிஷன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆளும் போய் பார்ப்போம். நமக்கு தான் பெட்டிக்குள்ள இருந்து 3 வெடி எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு.
இருக்கு, அதை தூக்கி உள்ள போடு. என்ன வெடி உள்ள போகும் மேலே இருக்குது, அதே நம்மகிட்டே வெடிச்சிட போகுது. நல்ல வேலை உள்ள போய் விழுந்துருச்சு. நம்மகிட்டே வெடிச்சிருந்தா நம்மளும் சேர்த்துட்டு இருப்போம். இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ரவுண்டா இங்க ஒரு குழியை உருவாக்க வேண்டியதான். அப்படியே குழியை தோண்டிட்டு கீழே போறோம். கண்டிப்பா பெரிய புதையல் நமக்கு கிடைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்கே பாருங்க தங்க கட்டி. ஓகே அதை எடுத்துக்கலாம். ஆனா குழி தோண்ட தோண்ட ரொம்ப இருட்டாகிட்டே இருக்குங்க. மேலே ஒரு லைட் வச்சாதான் கரெக்டாக இருக்கும். இப்படி பிரகாசமாக இருந்துச்சுன்னா குழி தோண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா மேலே இருக்க சூரியனே தெரியும். அந்த அளவுக்கு ரவுண்டாக நம்ம கரெக்டாக நேராக குழி தோண்டிட்டு வந்திருக்கோம். இங்கே ஒரு தங்க கட்டி இருக்கு. போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு தங்க கட்டியாக கிடைச்சிச்சுன்னா நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். அந்த புதையல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட நிறைய தங்க கட்டி வந்துடும் போல. இங்கே பாருங்க இங்கே ஒரு தங்க கட்டி பெருசாக இருக்கு. அது ரொம்ப பெருசாக இருக்கும் போலயே. அடாடாடாடா, இந்த தங்க கட்டி உடைச்சாவே போதும். நமக்கு எதுக்குடா அந்த புதையில, இதே போதுடா. ஆனா இது எப்படி உடைக்கிறது? இவ்வளவு பெரிய தங்க கட்டி நல்லா பளபளன்னு மின்னுது பாருங்களேன் எப்படி. ஆனா இது எப்படி உடைச்சு எடுத்துட்டு போறது தான் தெரியல. இங்க பாருங்க சைட்ல ஒரு சின்ன பீஸ் இருக்கு. அந்த கோல்டு எடுத்தாச்சு நம்ம. பட் இந்த சின்ன சின்ன பீஸ்ல எடுக்க முடியல. பெருசு என்னாச்சு இப்ப? இருங்க இங்க லைட்டை வச்சுட்டு தான் பார்க்கணும், அப்பதான் என்னன்னு தெரியும். ஏதோ என்ன சுட்ட மாதிரி இருந்துச்சு. என்னவா இருக்கும்? இந்த கல்லு தட்டா சுடுது. இது தங்க கட்டி இல்ல, நல்ல பளபளன்னு மின்னுதேன்னு சொல்லிட்டு இது தங்க கட்டின்னு நினைச்சிட்டேன். இது தங்க கட்டி இல்ல, ஏதோ ஒரு எரிமலை கல்லுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல போனாவே சுடுது. என்னையவா சுடுற? இரு உன்னை நான் போசுக்கிறேன். இந்த வச்சுக்கோ வெடிய. ஓகே வெடிய தூக்கி போட்டாச்சு. இப்ப பாருங்க அதை அவ்வளவுதான் வெடிச்சு செதறிடுச்சு. இவ்வளவு பெரிய பாறையில இருந்து ஒரு சின்ன பீஸ் தங்கம் கிடைச்சிருக்கு. இதை எடுத்துக்கலாம். நம்ம வாங்கியிருக்க வெடி கண்டிப்பா நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் போல. அதை வச்சு எவ்வளவு பெரிய பாறை வந்தாலும் சரி உடச்சு தள்ளி போய்கிட்டே இருக்கலாம். இங்க பாருங்க இங்கேயும் அந்த சுடுற கல் இருக்கு. ஐயோ இந்த இடம் ஃபுல்லாவே இருக்கும் போலயே. இதுக்கப்புறம் போனோம்னா சுற்றுவோம் நம்மள. இருங்க நம்மகிட்ட வெடி இருக்குல்ல, தூக்கி உள்ள போடுவோம். போட்டுட்டு பக்கத்துல என்னன்னா நம்மளும் வெடிச்சு செதறிடுவோம். கொஞ்சம் மேலே போய்க்கலாம். ஐயோ மேலே போலாம். ஓகே அவ்வளோதான், முன்னாடி இருக்க பாறை உடஞ்சிருச்சு. எனக்கு மைனிங்னாவே மைண்ட் கிராஃப்ட் தான் ஞாபகம் வரும். அதுவே கஷ்டமா இருக்கும். ஆனா இது அதை விட கஷ்டமா இருக்கு. ஐயோ என்ன சுடுது? மேல ஒரு கல்லை விட்டது தப்பா போச்சு. அது மேல லைட்டா போட்டதுக்கே நம்மள சுட்டுருச்சு. ஓகே இங்க ஒரு லைட் வச்சுக்கலாம். ரொம்ப இருட்டா இருக்கு. எத்தனை அடி கீழே வந்திருக்கோம்? 49 அடி கீழே வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 50 அடி கீழே வந்துட்டோம். இன்னொரு பெரிய குழி இருக்குடா கீழே. இது என்ன தோண்ட தோண்ட போய்கிட்டே இருக்குது. அந்த புதையல் பெட்டி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இந்த மாதிரி கீழே போய்கிட்டே இருக்கிறோம். என்னடா வச்சிருக்கீங்க அந்த புதையல் பெட்டியை? இங்க பாருங்க இந்த சந்துக்குள்ள உள்ள ஒண்ணுமே தெரியல. ஒரு லைட் வைப்போம். பர்ஃபெக்ட். இப்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இப்ப உள்ள போனா கரெக்டா இருக்கும். ஓகே குழியை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அப்பதான் உள்ள போயிட்டு வெளியே வரது கரெக்டா இருக்கும். என்ன இது கிடைச்சிச்சு இப்ப? ஏதோ ஒன்று புதுசா கிடைச்சிச்சு. ஆனா என்ன கவனிக்கவே இல்லையே. இங்க பாருங்க நம்மளை சுத்தி நிறைய தங்கம் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். இங்கதான் அந்த மிஷின்ல சிக்னல் காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டு. இதோ இருக்கு பாருங்க இங்க ஒரு பழகம் இருக்கு. அப்ப இதுக்குள்ளே ஏதாவது பெட்டி மறைச்சு வச்சிருப்பானுங்களோ? எஸ் கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா இதுக்குள்ளேயும் நம்மளால போக முடியல. முன்னாடி ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையை உடைச்சாதான் நம்மளால உள்ள போக முடியும். ஆனா நமக்கு நல்ல நேரம் போல நம்ம கிட்ட ஒரு கிரானைட் இருக்கு. அது போதுமே. இதை வச்சு மேல இருக்க அந்த பாறையை உடைச்சிடலாம் நம்ம. ஆனா இப்ப அந்த பாம்பை தூக்கி உள்ள போட்டோம்னா அது உருண்டுட்டு கீழே வந்துடும். அதனால கொஞ்சம் குழிய பறிச்சுக்கலாம். அப்பதான் உள்ள தூக்கி போட்டா உள்ள இருக்கும். இது போதும் நினைக்கிறேன். உள்ள தூக்கி போடுவோம். உள்ள போயிருச்சு. வெளியே வந்துருச்சே. அச்சோ நம்மகிட்ட இருந்தது ஒரே ஒரு வெடி, அதுவும் போச்சா? சரி நமக்கு கிடைச்சது எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு அதுல வர காசை வச்சு கிரானைட் வாங்கிட்டு போவோம். அதை விட்டா நமக்கு வேற வழி இல்லை. $100 வருது. லைட்டும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேட்டரி ஃபில் பண்ணிக்கலாம். கேமை கூட சேவ் பண்ணிட்டு போயிடலாம். ஒருவேளை அந்த குழிக்குள்ள போய் அங்கேயே ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க, மறுபடியும் வெளியே போயிட்டு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வாடான்னு சொல்லிட்டானுங்கன்னா என்ன பண்றது? ஐயா இந்த ஒரு பாறையை தெரியாம விட்டுட்டேன். நான் போறப்ப வரப்பெல்லாம் அது நம்மள சுட்டுக்கிட்டே இருக்கு. அம்மா கடைசி இங்க என்ன பண்ணோம்? இங்க இருக்கு. ஓகே கிரானைட் தூக்கி போட்டு கீழே விழுந்துருச்சுல. இந்த டைம் கொஞ்சம் கரெக்டா போடுவோம். உள்ளே இருந்து வெடிச்சிரு வெடிச்சிரு. அவ்வளவுதான் பாறை உடஞ்சிருச்சு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது பெட்டி வச்சிருப்பாங்க. எஸ் ஆரோமா இருக்கு. அங்க இருந்த மாதிரி அப்படியே இருக்கு. கண்டிப்பா அந்த பெட்டியும் இருக்கும். உள்ள போய் பார்ப்போம். நீ என்னடா பண்ண? அந்த மிஷின் தானே மண்ணு தோண்டுதுன்னு நீங்க கேட்கலாம். அந்த மிஷின் ஒரு டைமும் அப்படி மண்ணை தோண்டுது பாத்தீங்களா? அப்பெல்லாம் நம்ம மவுஸ்ல கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபிங்கர்ஸ் எல்லாம் செம்ம பெயினா இருக்கு. அந்த புதையல் பெட்டி கண்டுபிடிக்க என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு. இது என்ன பெட்டி? இந்த பெட்டிக்குள்ள நமக்கு 4 வெடி, 2 லைட்டு, $510 கிடைச்சிருக்கு. இது கொஞ்சம் ஒர்த்தான பெட்டி தான். ஆனா ரொம்ப ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன். 510ங்கிறது ஒரு அளவுக்கு டீசென்டான அமௌண்ட் தான். ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த பெட்டிலாம் இவ்வளவு தூரம் மண்ணை தோண்டிட்டு வந்து இங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னா யார் மறைச்சு வச்சிருப்பா? ஒரே மர்மமா இருக்கு. ஓகே நமக்கு ஸ்ட்ரைட்டா மேல போற மாதிரி இருக்கு. அப்ப இந்த இடம் கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல மண்ணை தோண்டலாம். ஆனா இங்க ஒரு பெரிய பாறை இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட வெடி நிறையவே இருக்கு. ஒரு வெடியை தூக்கி உள்ள போடு. ஏக்கு தோக்கு தீக்கு சாப்பா ஸ்டேட்டார்னு அவ்வளவுதான் வெடிச்சிருச்சு. இங்க ஒரு கோல்டு பீஸ் இருக்கு. இதையும் எடுத்துக்கலாம். ஓகே அப்படியே மறுபடியும் மண்ணை தோண்டிட்டு கீழே போக வேண்டியதான். மறுபடியும் பாறையா? இப்பதான்டா கிரானைட் வச்சு இது உடைச்சேன். மறுபடியுமா? சரி மறுபடியும் கிரானைட் தூக்கி போடுவோம். பக்கத்துல தான் நம்மளும் இடிச்சிடும். மேலே போயிடலாம். நம்ம கிட்ட இந்த ஜெட் பேக் இருக்கனால ஈஸியா மேல போறோம் கீழே வரும். இது மட்டும் இல்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாருங்களேன் இங்க ஒரு பள்ளத்தாக இருக்குது. எத்தனை பள்ளத்தாக்குடா? ஓகே உள்ள வந்தாச்சு. மறுபடியும் பாறையா? முடியலடா டே.
என்கிட்ட இருக்க எல்லா கிரானைட்டையும் காலி பண்ணிடுவானுங்க போல இங்கேயே. நீங்க இந்த மாதிரி ஏதாவது புதையில நம்பி அந்த இடத்துல போய் இந்த மாதிரி தோண்டி பார்த்திருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நான் புதையலுக்காகலாம் நான் இந்த மாதிரி குழி தோண்டி தேடினது கிடையாது. ஆனா ஒரு டைம் நான் சின்ன பையனா இருக்கும்போது மெமரி கார்டு இருக்கும் பாத்தீங்களா போனுக்கு போடுறது, அப்பெல்லாம் வந்து பட்டன் போனு தான், அதுக்கே மெமரி கார்டு இருக்கும். அந்த மெமரி கார்டு பக்கத்துல ரோடு போற அந்த ஜல்லிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்குள்ள தெரியாம விழுந்துருச்சு. அதுக்குள்ள நானும் தேடுறேன் ஒரு நாள் ஃபுல்லா தேடுறேன், ஆனா கிடைக்கவே இல்லை. கிடைச்சி இந்த மாதிரி நீங்களே ஏதோ ஒரு மூமெண்ட்ல எதையாவது தொலைச்சிட்டு இந்த மாதிரி குழி தோண்டி தேடுறது இல்ல புதையில தேடுறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிருப்பீங்களே, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இந்த டைமண்ட் இதெல்லாம் வச்சிருப்பானுங்கன்னு பார்த்தா வெறும் கல்லா இருக்குது சைட்லாம். இங்க பாருங்க, இந்த கல்லை வச்சு நான் ஓ இது கல்லு கிடையாது, பிளாட்டினம். இவ்வளவு நேரம் கல்லு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க ஒரு பெரிய பாறை இருக்கு, இதுவும் பிளாட்டினமா இருக்குமோ? ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கே, இதை உடச்செல்லாம் எடுத்துட்டு போக முடியாது நம்மளால. பிளாட்டினம் விட கோல்டு ரேட் அதிகமா இல்ல கோல்டை விட பிளாட்டினம் ரேட் அதிகமா தெரியல எனக்கும். இங்க நம்ம எடுத்த பொருள்லாம் போய் சேல் பண்ணுவோம்ல, அப்ப ரேட் காட்டும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க ஏதோ சிக்னல் காட்டுது, இங்க பக்கத்துல ஏதோ ஒன்று இருக்குங்க. முன்ன நமக்கு சுருக்கு போயில காசு கிடைச்சிச்சுல, அது மாதிரி இங்க வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் சிக்னல் காட்டுது, பட் 2 சிக்னல் தான் காட்டுது. 3 சிக்னல் காட்டினாதான் அது பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும்னு நினைக்கிறேன், அதனால இங்க இருக்க மண்ணெல்லாம் தோண்டுவோம். இங்க ஒரு தங்க கட்டி இருக்கு, அதை எடுத்துக்கலாம். இங்க ஃபுல் சிக்னல் கிடைக்குது இந்த இடத்துல, ஆனா லைட்டா மூவ் பண்ணாலும் அது கிடைக்க மாட்டேங்குது, குறையுது சிக்னல். கரெக்டா இந்த இடம் நோட் பண்ணணும், கீழே கிடையாது. இங்கதாங்க இந்த இடம் ஓகே கரெக்டா இருக்கும். இங்க ஏதோ இருக்குடா, என்னது அது? பணம் மாதிரி இருக்கு. அட பணப்பெட்டி எங்க கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்கானுங்க பாருங்க. இந்த பெட்டி ஃபுல்லா பணம் இருக்கு, கண்டிப்பா நிறைய பணம் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்தாவே தெரியுது. ஏன்னா இந்த பெட்டியோட சைட்லாம் பாருங்க, பெட்டிக்குள்ள காசு பத்தாம வெளியெல்லாம் வந்துருக்குது. சரி ஓபன் பண்ணி பார்ப்போம். உள்ள என்ன இருக்கு? 2 லைட்டு $354. சோபா இதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்தேன்? சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. இங்க 2 கோகை பிரிஞ்சிச்சுல, இந்த சைடு நமக்கு புதையல் கிடைச்சிச்சு, இங்க ஒரு கோகை இருக்கு, இதுக்குள்ள போய் பார்ப்போம், ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மண்ணெல்லாம் தோண்டலாம். இங்க ஏதோ ப்ளூ கலர்ல இருக்கு, டைமண்ட் மாதிரி இருக்கு. டைமண்டா? டைமண்டே தான், வேற மாதிரி டைமண்ட் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். உள்ள அங்க ஒரு டைமண்ட் இருக்கு, இதுவும் நமக்கே எடுத்துக்கலாம். இங்க ஒரு லைட் வைப்போம். இங்க ஒரு டைமண்ட் இருக்கு, டைமண்ட் மட்டும் பாருங்க நல்லா பளபளன்னு மின்னுது. இங்க கோல்டு இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் பிளாட்டினம் எல்லாமே இருக்குங்க. இங்க எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட வேண்டியதான். ஆனா நம்ம பேக்ல தான் இடம் இருக்குமான்னு தெரியல, இன்வெர்டரி ஃபுல்லுன்னு வந்துட போகுது. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இங்க இப்போ எப்படி மேலே போறது? அங்க ஒரு டைமண்ட் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். மேலே எப்படி போறது? எப்படி கீழே வந்தேன்? அச்சோ மறந்துட்டேன், எப்படி வந்தேன்னு தெரியல. எப்படா போறது? அச்சோ இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. இங்க இருக்கு பாருங்க, இப்படிதான் வந்திருப்பேன் போல. நம்ம கிட்ட இருக்க ஜெட் பேக்கை வச்சு பறந்து போவோமா? பேட்டரி லோவா? பேட்டரி கதம் ஆகிறதுக்குள்ள எப்படியே மேலே பறந்து வந்தாச்சு. இப்போ நமக்கு டைமண்ட் கோல்டு பிளாட்டினம் நிறைய கிடைச்சிச்சு. அதெல்லாம் என்னென்ன ரேட்டுன்னு பார்ப்போம். கோல்டு நமக்கு தெரியும் 50, பிளாட்டினம் 100, டைமண்ட் $250, அதுவே $1000 நமக்கு கிடைச்சிருக்கு. செம்ம. இப்போ நம்ம கிட்ட $2946 இருக்கு. நம்ம எதை அப்கிரேட் பண்ணலாம்? சரி மண்ணு தோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியாச்சு. அடுத்த லெவல் பாருங்களேன், ஏதோ ட்ரில் மிஷின் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹெல்த் பேட்டரிலாம் ஃபில் பண்ணியாச்சு. வேற எதை இப்போ அப்கிரேட் பண்ணலாம்? சரி ஓகே பேட்டரி அப்கிரேட் பண்ணுவோம், ஏன்னா சீக்கிரம் தீர்ந்துருது. அடுத்தது வந்து இன்வெர்டரி, அதையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்னமும் காசு நம்ம கிட்ட இருக்கு, அதனால ஜெட் பேக்கையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் அந்த குழிக்குள்ள இருந்து வேகமாக பறந்து மேலே வர முடியும் நம்மளால. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க டாலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டு லைட்டு இதெல்லாம் வாங்கிக்குவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம கிட்ட $35 தான் இருக்குது. அதனால மறுபடியும் புதையில தேடி போவோம். புதையில கண்டுபிடிக்காம விட போகிறது இல்லை. இங்கே போறீங்களே நம்ம கையில் என்ன இது இப்படி இருக்கு, இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, சும்மா அந்த இடத்து மேல நம்ம அப்படி கையை வச்சோம்னா போதும், அந்த இடமே ஓட்டையாயிருது. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு மண் அள்ளிக்கிட்டு இருந்தோம். இது தெரிஞ்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை அப்கிரேட் பண்ணியிருப்பேன். நம்ம வேலை ஈஸியா போயிருக்கும். இந்நேரத்துக்கு 100 அடிக்கு மேல நம்ம குழியை தோண்டிட்டு கீழே இறங்கி இருக்கலாம். பட் இப்போ எவ்வளோ தூரம் குழி தோண்டி இருக்கோன்னு தெரியல. இங்க பாருங்க, ஒரே ஸ்ட்ரைட்டாக குழி தோண்டி இருக்கேன், ஆனால் கசமசான்னு தோண்டி இருக்கேன். பட் ஓகே, இதை வச்சு பாறையெல்லாம் உடைக்க முடியுமா? உடைக்க முடிஞ்சா சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு பாறை நம்மளை எப்போ பார்த்தாலும் சுட்டுக்கிட்டே இருக்கு. பாரு அப்படியே சுடுதுடா. ஆனால் இதை வச்சு பாறையெல்லாம் உடைக்க முடியலைங்க. டாடா நம்ம ஜெட் பேக்கை யூஸ் பண்ணி பொறுமையாக இறங்கிக்கலாம் போல. நான் ஒரு டைமும் மேலே இருந்து கீழே விழுவும் போது தான் ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கிறது மேக்ஸ் லெவல் கிடையாது. இதுக்கு அடுத்தது இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரில்லிங் மிஷின் மாதிரி அது இருந்தது இல்லை பெருசா, அதுதான் மேக்ஸ் லெவல். இதுவே இப்படி இருக்குன்னா அடுத்தது எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். ஆனால் இது வந்து மண் தோன்ற மாதிரி எனக்கு தெரியல. மண்ணை அப்படியே டியூப் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் சவுண்டு பாருங்களேன், இதோட சவுண்டை. இல்லை வேற ஏதோ சவுண்டு கேட்குது. ஓ பாறை வந்துருச்சா? இதெல்லாம் உடைக்க முடியாது போல இதை வச்சு. அதனால கிரானைட் தூக்கி உள்ள போடுவோம். நம்ம எதோ சொல்ல வந்தானே, இந்த மிஷினோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா, முடி வெட்டுற கடையில மண்டை மேலே வச்சு அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு ட்ரில்னு ஒரு சவுண்டு வச்சு போடுவாங்க பாருங்க, அது மாதிரியே இருக்கு இதோட சவுண்டு. அதுவும் ஒரு தாத்தா கடைக்கெல்லாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே பழைய மிஷின் தான் வச்சிருப்பாங்க. நான் முன்னெல்லாம் அப்படிதான் அங்கே ஒரு தாத்தா கடையில் தான் வெட்டுவேன். அவர் வெட்டுவார் பாருங்க, அந்த ட்ரில் மிஷின் மண்டையில் எடுத்து வச்சிட்டாருன்னா போதும், மண்டையிலேயே வண்டி ஓட்டுவார் அவரு. அந்த அளவுக்கு இருக்கும் அதோட சவுண்டு. மறுபடியும் பாறையா? ஓகே கிரானைட் தூக்கி உள்ள போடுவோம். எத்தனை பாறை? மீண்டுமா?
என்னடா அது மீண்டும் மீண்டும் பாறை வந்துகிட்டே இருக்கு. நம்ம கிட்ட இருக்க கிரானைட் கூட பத்தாது போல. நம்ம எத்தனை வெடி வச்சிருந்தோம், கடைசியில இப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு வெடி தான் இருக்கு. கடைசி வெடி இதையும் தூக்கி போடுவோம். இது வெடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பாறை எதுவும் வந்துட போகுது. வந்துடக்கூடாது. நல்ல வேலை அப்படி எதுவும் வரல. டைமண்ட் தான் வருது. டைமண்ட் வந்தா சந்தோஷம் தான். பாறை மட்டும் வந்துடக்கூடாது. எங்க தான் வச்சிருக்கீங்க அந்த புதையல் பெட்டியை? கிட்டத்தட்ட நம்ம பாருங்க 99 அடி கீழே வந்துட்டோம். இன்னமும் அந்த புதையல் பெட்டி கிடைக்கல. இங்க ஒரு பெரிய ஹோல் இருக்குங்க. என்னது இது, ரொம்ப இருட்டா இருக்கு. கீழே இறங்கலாமா வேணாமா? நம்மகிட்ட 5 லைட் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இறங்குவோம். அவன் என்னது ஒரு குகை மாதிரி இருக்கு. இருங்க லைட்டை வச்சு பார்ப்போம். என்னாச்சு இப்ப? லைட்டு ஃபீஸ் போயிருச்சா? சரி இன்னொரு லைட் நம்ம கிட்ட இருக்குல்ல, இங்கே வச்சு பார்ப்போம். என்னடா அது, எதை வச்சாலும் இந்த இடத்துல இப்படிதான் ஆகுது. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுங்க. என்ன சவுண்டா இருக்கும் அது? அங்கே ஏதோ ஒரு யானை மாதிரி நிற்குது. யானை கிடையாது, வேற என்னமோ. என்னது? ஐயோ பாத்துருச்சு. ஓ மை காட், நம்ம பார்த்து தான் வந்துட்டு இருக்கு. எவ்வளவு பேர் இருக்கு, நசுக்கிச்சு செத்துறோம். ஓட மேலே ஏறிடு. என்னது இது? போயிருச்சா? அதோ போகுது பாருங்க. இரு, உன் மேல கிரானைட் தூக்கி போறேன். கிரானைட் யூஸ் பண்ண முடியல. இங்க எந்த பொருளுமே நம்மளால யூஸ் பண்ண முடியல. இது என்னன்னே தெரியல. இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஜந்துவா இருக்கு. கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கு பார்க்க. ஆனா கரப்பாம்பூச்சினா நம்ம காலில் போட்டு முசிக்கிற சைஸ்ல இருக்கணும். ஆனா இது என்னன்னா யானை சைஸ்ல இருக்குது. இங்க பாருங்களேன், அதுக்கு முன்னாடி ஒரு ரூட் இருக்கு. இப்போ அங்க போகணும் நம்ம. எப்படியாவது இது கண்ணில் படாம எப்படியாவது அந்த சைடு போகணும். இது போகுது. இது அப்படியே போயிடுச்சுன்னா நம்ம இந்த சைடு போயிடலாம். போய் உட்காந்துருச்சு. உட்காந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. திரும்பி வருமோ, திரும்புதுரா இங்கே தானே வந்துகிட்டு இருக்கு. போச்சுரா சத்தம்னா நினைக்கிறாரு. அங்கே பாருங்க, அதோட நல்ல சைடில் தெரியுது பாருங்க. இங்கே தான் வந்துகிட்டு இருக்கு. அதோட சவுண்டை கேட்டாவே உள்ளுக்குள்ளே டர்ராக இருக்குதுடா. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய நிழலே எவ்வளோ பெருசு இருக்கே. அதோட அந்த கால் எவ்வளோ பெருசு இருக்கும். அது நிழலை வச்சு பார்த்தா அது அந்த சைடு தான் வந்துகிட்டு இருக்கு. நம்ம நினைச்சது சரிதான், அப்படி போய்கிட்டு இருக்கு. ஓகே, அது அப்படி போட்டோம். அது பின்னாடியே சுற்றிட்டு நம்ம ஓடிடலாம். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓடிடுறா கைப்பில், அதுக்கிட்ட மாட்டிக்காத. ஓடு. அப்பாடா, அது தாண்டி வந்தாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். அது கிராஸ் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. கேர்ஃபுல்லாக தான் போகணும் நம்ம. இங்கே வேறு ரொம்ப இருட்டாக இருக்குங்க அந்த குகை. நீங்கள் உங்கள் ஃபோனில் பிரைட்னஸ் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு பாருங்கள். அப்போ தான் இந்த இடம்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா தெரியாது. இருங்க லைட்டு வச்சு பார்க்கலாம். நினச்ச மாதிரியே லைட்டு பீஸ் போயிடுச்சு. இந்த இடத்துல எதையுமே யூஸ் பண்ண முடியல. இங்கே நடந்துட்டு இருக்குது. இப்போ தான் அதை கிராஸ் பண்ணி வந்தேன். என்னடா நடக்குது இங்கே? இங்கே பாருங்க, யானையா இது? என்னடா அது? பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. முன்னாடி ஒரு மாதிரி இருக்கு, பின்னாடி வால் இல்லை. அது வால் பாதி வால் தான் இருக்கு. பார்த்துருச்சு. நின்றுச்சு போல. ஓ மை காட். ஏன்னா இந்த பக்கமும் சவுண்டு கேட்குது, அங்கேயும் சவுண்டு கேட்குது. என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை சுற்றி ஒரே இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்குமா? இது ஏதாவது பஸ்ஸில் இருக்குமா? இல்லை 2 மிருகம் 3 மிருகத்துக்கு மேலே இருக்கா இங்கே? இருங்க பார்க்கலாம். இங்கே தான் சவுண்டு கேட்குது. இங்கே ஒன்று இருக்கு, பின்னாடி ஒன்று இருக்கு. அப்போ 2 3 இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த இடத்துல. எஸ், நம்ம நினைச்சது சரிதான், 2 இருக்கு. இப்போ நம்ம பின்னாடி போகிறது தேவையில்லாத ரிஸ்க் தான். இப்படிலாம் போக வேணாம், நம்ம முன்னாடி தான் போகணும். முன்னாடி அங்கே ஒரு ரூட் இருக்குங்க. ஆனால் அந்த இடத்துல தான் அந்த 2 மிருகமுமே நிற்கிது. இது 2 கண்ணிலையும் படாமல் எப்படி நம்ம முன்னாடி போகிறதுன்னு தெரியலையே. ஓகே, ஒன்று லெஃப்ட் சைடு போகுது, இன்னொன்று எங்கே இருக்குன்னு நோட் பண்ணுவோம். இன்னொன்று எங்கே இருக்குது காணா. நமக்கு நேராக ஒரு ரூட் இருக்குது பாருங்களேன். இப்போ அங்கே போகணும். லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, இன்னொன்று காணோம். சரி ஓகே, அது அங்கே உட்காந்துருக்கு. இன்னொன்று பக்கத்தில் தான் சவுண்டு கேட்குது. பார்த்துருச்சா? இந்த சைடு பக்கத்துலேயே இருந்துருக்குது. அது கவனிக்காம வந்துட்டு 2மே நம்ம பார்த்துருச்சு. எவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கு பாருங்க. என்ன இப்படி இருக்குது 2மே? பக்கத்தில் வந்துருச்சு. சத்தம் தான், என் கதை முடிஞ்சிச்சு. போச்சா? இன்னைக்கு அதுக்கு வாய்க்குள்ள ஸ்நாக்ஸாக போக போகிறேன். இது காணா நின்றுச்சுங்களா? அதுங்களால இந்த கொகைக்குள்ளே வர முடியல போல. ஏன்னா இந்த சைஸ் சின்னதாக இருக்குது, அதுங்க சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி ஓகே, இப்போ இது எங்கே போகுதுன்னு தெரியல. அங்கே ஏதோ ஒன்று பிரைட்டாக இருக்குது. எஸ், வந்துட்டோம். அந்த புதையல் பெட்டி இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு தடங்களை தாண்டி ஃபைனலா இந்த அற்புதமான புதையல் பெட்டியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்குள்ள நிறைய தங்கம், காசு, டைமண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆதி காலத்து பொருள்லாம் இதுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒன்னையும் காணா, எதுவுமே இல்லை உள்ள. என்ன பின்னாடி சத்தம்? ஓ மை காட், போடா. ஆட பாருங்களா, நம்ம வச்சு கழுத்திருக்கிறதுங்கிறது இதுதானா? புதையல்லாம் சொன்னீங்களேடா. இங்கே தானே நம்ம நடந்து வந்துகிட்டு இருந்தோம். அதே வண்டி, அதே கோட் செட் போட்ட அதே மனுஷன், அதே மாதிரி பென்சில் எழுத அடிக்கிறான். ஆனால் முன்ன டே 3 இப்போ டே 4 அதே மாதிரி போஸ்டர் அடிக்கிறான். இவனுங்க இதே வேலையாக தான் இருப்பானுங்க போல. நம்மளை கொண்டுட்டானுங்க. இப்போ அடுத்தது யாராவது மாட்டுறாங்களாங்கிற போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு போயிருக்கானுங்க. யார் இவனுங்க? எதுக்காக இதெல்லாம் பண்ணுறானுங்க? இதனால அவனுங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் பிளேட்ல ஏதோ எழுதிருக்கே, ஓல்டியா. அதுக்கு கீழே அந்த லோகோ. அப்போ இது எல்லாத்துக்கும் இவனுங்க தான் காரணம்.
ஃபைனலி இந்த கேம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனா எண்டிங் தான் நம்ம நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணா இருக்கு. a game about digging a hole. கேமோட பேருக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கேமும் இருக்கு. எல்லாரும் கேம் நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்க, நான் எண்ட்ல சொல்றேன் பாருங்க. ஓகே, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வேணா சும்மா விளையாடலாம். இதுவே போதும் ஆயிருச்சு. ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் விளையாண்டேன். அதை சுருக்கி உங்களுக்கு சின்ன வீடியோவாக கொடுக்குறேன். நான் பார்ட் 1 பார்ட் 2 போடலாம் தான் நினைச்சேன். பட் என்னை பற்றி தான் நம்ம லவ்லி பாஸ் ஃபேமிலி உங்களுக்கு தெரியுமே. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். என்கிட்ட ஒரு கெட்ட பழகம் இருக்கு. பார்ட் 1 வீடியோ போடுவேன், பார்ட் 2 போடுவேன்னு சொல்லுவேன், ஆனால் போட மாட்டேன். நிறைய கேம் அப்படி தானே இருக்கு. சரி விடுங்க. சரி ஓகே ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த கேம் எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹேட் கமெண்ட்டில் போடுங்க, பிடிக்கலனா கிரீன் கலர் ஹேட் கமெண்ட்டில் போடுங்க. ஏன் பிடிக்கலங்கிற ரீசனும் சேர்த்து சொல்லுங்கள், அப்போ நான் அதை சரி பண்ண முடியும். அப்படியே வீடியோ தள்ளி விட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோக்கு நிறைய பேர் இன்னும் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம லவ்லி பாஸ் ஃபேமிலிஸ் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய பண்ணிக்க ஆரோக்கியம் நம்ம சேனல் வரும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி புதையில கண்டுபிடிக்கிற கேம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ் லவ்லி பாஸ்.